2014 பாராளுமன்ற தேர்தலில் தேமுதிக செல்வாக்கில் தானே பாஜக வாழ்ந்தது. நீங்கள் அடிக்கடி 2024 தேர்தல் பாஜக வளர்ச்சியை மட்டம் தட்டுவது போல் பேசுவது நியாயமா? உங்களுக்கு அண்ணாமலை மீது காழ்ப்புணர்ச்சியா? இந்த கேள்விக்கு நான் முதல்ல பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி அண்ணாமலை மீது காழ்ப்புணர்ச்சியாங்கிற கேள்விக்கு நான் முதல்ல பதில் சொல்லிடுறேன். நான் ஒவ்வொரு முறையும் நான் இந்த தேர்தல் பற்றின என்னோடய விமர்சனங்கள் வரும்போது நான் சொல்லக்கூடிய விஷயம் ஒன்று. இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பொலிட்டிக்கல் லீடர்ஸை கம்பேர் பண்ணும்போது அண்ணாமலைக்கு உள்ள ஈர்ப்புங்கக்கூடியது இளைஞர்கள் மத்தியில் வேறு யாருக்கும் கிடையாதுங்கக்கூடியதை நான் ஒவ்வொரு முறையும் நான் சொல்லியிருக்கிறேன். இதில் எனக்கு மாற்றுக்கிறது கிடையாது. அண்ணாமலை முதல்ல தலைவர் ஆனதும் தனியாக பாஜக போட்டியிட வேண்டும் என்று அவர் சொல்லும்போதும் அவருக்கு முதல்ல ஆதரவு தெரிவித்தவனும் நானே. அதனால் எனக்கு அவர் மேலே காழ்ப்புணர்ச்சி வருவதற்கு எனக்கு காரணம் இல்லை. நான் பிஜேபி மெம்பரும் இல்லை, நான் என் வாழ்க்கையில் இனிமேல் மெம்பராக போகிறதும் இல்லை. அதனால் எனக்கு அவர் மீது காழ்ப்பு வருவதற்கு என்ன காரணம் இருக்குதுன்னு எனக்கு தெரியலை. சரி, ஒன்று அரசியல் விமர்சனம் என்று வந்தாச்சு அப்படின்னு சொன்னால் யார் பக்கத்தில் சரி இருந்தாலும் யார் பக்கத்தில் தவறு இருந்தாலும் அதை சுட்டி காட்டக்கூடிய ஆள்னா. அதனால் எனக்கு ஒரு ஆளுக்கு ஜால்ரா போடலை அப்படிங்கிறதுனால நான் அவருக்கு எதிரானவனுங்கிறது அல்ல. ஒரு ஆளுக்குள்ளே பாசிட்டிவ்னு அதை பாசிட்டிவ்னு சொல்லுவேன், ஒரு ஆள்கிட்ட ஒரு விஷயம் நெகட்டிவ்னு இருந்ததுன்னா அது நெகட்டிவ்னு சொல்லுவேன். அது யாராக இருந்தாலும் அதுதான் ஸ்ரீ டிவியின் தாரக மந்திரம், உண்மை நின்றிட வேண்டும். அதனால் அண்ணாமலைக்காக பேசணும், இல்லை நாளைக்கு நைனாருக்காக பேசணும், இல்லைன்னா இன்னொரு ஆளுக்காக வேண்டி பேசணும், அதுக்காக வேண்டி இந்த சேனல் நடத்தப்படவில்லை. இந்த சேனல் என்பது தேசத்துக்காகவும் தேசியத்துக்காகவும் நடத்தப்படக்கூடியது. அதனால் இந்த மாதிரியான விமர்சனங்கள்னால் எனக்கு அவர் எதிரானவர் அப்படிங்கக்கூடியது முதல்ல ஒரு தவறான பார்வை. அதுக்கு அடுத்தது இந்த 2014 2024 நீ எப்படி கம்பேர் பண்ணலாம்? தேமுதிகவின் வளர்ச்சியினால் தானே வந்தது. முதல்ல எப்படி பலர் நினைத்து கொண்டு இருப்பது முதல்ல தப்பு. முதல்ல என்ன அப்படின்னா, பிஜேபிக்காரங்களுக்கு முதல்ல அவங்க மேலே நம்பிக்கை இருக்கணும். ரெண்டாவது என்ன அப்படின்னு சொன்னால், நமக்கு ஒரு ஆளை பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதுனால ஒட்டுமொத்த கட்சியவே ஒரு நபருக்காக பலியிடுவது என்பது முதல்ல ஒரு முறையற்ற செயலாக நான் பார்க்குறேன். ஏன்னா இப்போ நீங்கள் இவ்வளோ தூரம் இந்த கேள்வியை கேட்டதுனால நான் இதுக்கு சில புள்ளி விவரங்களை நான் உங்களுக்கு சொல்லலாம்னு நான் நினைக்கிறேன். 2014 தேர்தலுங்கக்கூடியதில் பிஜேபிக்கு கிடைத்த வாக்குகள் அப்படின்னு சொன்னான்னா 5.56% தாமரை சின்னத்துக்கு கிடைத்த வாக்கு. ஆனால் இந்த தாமரை சின்னங்கிறதுல என்ன நடந்தது அப்படின்னா, பிஜேபி அந்த எலெக்ஷனில் நியாயத்துக்கு இவங்களுக்கு நீலகிரி சீட்டு அந்த கேண்டிடேட்டுக்கு எலெக்ஷனுக்கு அந்த நாமினேஷன் போடுறதுக்கு முன்னாடி அதிமுகட்ட வாங்கிட்டு ஓடிப்புட்டா. அப்படி அதனால் அந்த சீட்டில் இப்போ அந்த சீட்டில் உள்ள ஓட்டையும் சேர்த்தாச்சுன்னா பிஜேபி குறைஞ்சபட்சம் 6.1 6.2% வந்திருக்கணும். இன்னும் சொல்ல போயாச்சுன்னா அவங்க 10 தொகுதியில் போட்டிக்கிட்டார்கள். அதில் 7 தொகுதியில் பிஜேபி கேண்டிடேட்டு, டைரக்ட் கேண்டிடேட்டு. ஒன்றில் புதிய நீதி கட்சியில் ஏசி சண்முகம் அவர்கள், இன்னொன்றில் நம்ம பச்சமுத்து அவர்கள் ஒரு சீட்டில், பொள்ளாச்சி தொகுதியில் கொங்கு ஈஸ்வரன் போட்டியிட்டார். இதுதான் அந்த 10 சீட்டு. இந்த 10 சீட்டில் இவங்களுக்கு கிடைத்ததுங்கக்கூடியது, அந்த 10ல் அந்த நீலகிரியை விட்டாச்சுன்னா இவங்களுக்கு கிடைச்சது 5.56. நீலகிரி சேர்த்துருந்தாச்சுன்னா 6.4% இவங்களுக்கு வந்திருக்கும். அதே நேரத்தில் தேமுதிக போட்டியிட்ட தொகுதிகள் என்பது 14. நான் சொல்லக்கூடியது இந்த 10ஐயும் கூட 4 கூடுதல். ஆனால் அவர்கள் வாங்கிய வாக்கு என்பது 5.19%. லயன்ஸ் ஷேர் ஆஃப் த சீட் வாங்கினது தேமுதிக. ஆனால் அதிகப்படியான வாக்குகளை பெற்றது என்பது பாஜக. இது ஃபஸ்ட்டில் நம்ம தெரிஞ்சுக்கணும். தேமுதிகவையும் கூட சீட்டு குறைவாக வாங்கி அதிக வெற்றி பெற்றது. அதுக்கப்புறம் ரெண்டாவது எத்தனை சீட்டில் வந்தது அப்படின்னு பார்த்தா 6 சீட்டில் என்டிஏ அலையன்ஸ் ரெண்டாவது இடத்துல வந்தது பார்லிமெண்ட்டில். பிஜேபி ஒரு இடத்துல ரெண்டாவது வந்தது. கோயம்புத்தூரில் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் ரெண்டாவது இடத்துல வந்தாங்க. கொங்கு மக்கள் கட்சி பொள்ளாச்சியில் ரெண்டாவது இடத்தில் வந்தாங்க. அடுத்தது நீங்கள் பார்த்தோம் அப்படின்னா புதிய நீதி கட்சி வேலூரில் இரண்டாவது இடத்தில் வந்தாங்க. இப்போ இதில் அடுத்தது மதிமுக 2 சீட்டில் ரெண்டாவது இடம் வந்தது. ஒன்று கணேசமூர்த்தி அவர்கள், இன்னொன்று விருதுநகரில் வைகோ அவர்கள் ரெண்டாவது இடத்துல வந்தாங்க. தேமுதிக ஒரு சீட்டில் ரெண்டாவது இடம் வந்தது. எங்கே வந்துச்சு அப்படின்னா திருப்பூர் பாராளுமன்றத்தில் வந்தது. திருப்பூரில் ஹிந்து முன்னணி பாஜகவின் செல்வாக்கு அதிகம் இருக்கக்கூடிய தொகுதியில் ஒன்று திருப்பூர்.
அந்த சீட்டில் தான் ரெண்டாவது வந்தாங்க அப்படின்னா இவங்க ரெண்டாவது வந்த ஒரு சீட்டில் பாஜகவின் பலத்தினால்தான் இவர்கள் இரண்டாவது இடத்திற்கும் வந்திருக்கிறார்கள் எங்கக்கூடியதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்தது அந்த சீட்டில் அந்த எலெக்ஷனில் 39 சீட்டில் 2 சீட் என்டிஏ ஜெயிக்கிறாங்க. தர்மபுரியில் திரு அன்புமணி அவர்களும் கன்னியாகுமரியில் திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களும் ஜெயிக்கிறாங்க. இந்த எலெக்ஷனில் நம்ம இன்னொரு இதையும் பார்க்கணும். இந்த எலெக்ஷனில் இன்னும் சில சீட்டுகள் ஜெயிச்சிருக்கும் என்டிஏ அலையன்ஸு. அதை கெடுத்த பங்கு தேமுதிகவுக்கு உண்டு என்பதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். எப்படின்னா கள்ளக்குறிச்சி சீட்டும் சேலம் சீட்டும் எங்களுக்கு தான் கொடுத்தாகணும், இல்லைன்னா கூட்டணியை விட்டு வெளியில் போவோம்னு அந்த நேரத்தில் இவர்கள் பிரச்சனை செய்தார்கள். சேலத்தில் ஆல்ரெடி பாமக கொஞ்சம் பேஸ் ஒர்க் பண்ணி வச்சுருந்தாங்க. கடைசியாக வேறு வழி இல்லாமல் அந்த சீட்டு கொடுக்கப்பட்டது. அதில் சுதீஷ் போட்டியிட்டு 3வது இடத்திற்கு சென்றார். அவர் தான் அந்த பார்ட்டிக்குள்ள ஸ்டார் கேண்டிடேட். இன்னும் சொல்ல போயாச்சுன்னா அதுக்கு முந்தைய எலெக்ஷனை விட தேமுதிகவின் வாக்கு சதவீதம் 4.9% குறைந்திருந்தது. அந்த தேர்தலில் பாஜகவின் வாக்கு என்பது 3.21% அதிகரித்திருந்தது. அப்போ 2014 எலெக்ஷன் நம்ம எடுத்தாச்சுன்னா அந்த எலெக்ஷனில் வந்து ஓட் புல்லரே பிஜேபி தான். இது தேமுதிக அப்படின்னு சொல்லக்கூடியது முதல்ல அதான் நான் சொல்கிறேன். அதாவது ஒரு ஆள் எனக்கு அண்ணாமலை மேலே வருத்தமோ இல்லை, நான் இன்றைக்கும் சொல்கிறேன், இன்றைக்கி வந்து மக்கள்கிட்ட ரீச் இருக்கிறவர் வந்து அண்ணாமலை தான், எல்லாம் மாற்றுக்கிறது இல்லை. அதுக்குன்னு சொல்லி நான் வந்து ஒரு உண்மையை பொய்ன்னு நான் வந்து ஏற்றுக்கணுங்கக்கூடிய அவசியம் கிடையாது. அதே மாதிரி அந்த எலெக்ஷன் முடிஞ்ச உடனே அதுக்கப்புறம் உள்ளாட்சி தேர்தல் பின்னாடி வரும்போது, அர்பன் லோக்கல் பாடி எலெக்ஷன் வரும்போது தமிழகத்தில் பாஜகவுக்கு மாபெரும் வெற்றி பார்த்தாச்சுன்னா மாநகராட்சியில் பல சீட்டுகளை பாஜக வென்றது அப்படின்னு சொல்லி இது அண்ணாமலையினால் நடந்த மாற்றம்னு சொன்னாங்க. அப்போ கூட நான் இதே புள்ளிவிவரத்தை தான் சொன்னேன். என்ன நகராட்சியாக இருந்த நாகர்கோயில் மாநகராட்சியாக மாறிச்சு. அது பக்கத்தில் இருக்கிற தெங்கம்புதூர் பஞ்சாயத்தும் உள்ளே சேர்ந்ததுனால அதில் உங்களுக்கு 8-3-11 சீட்டு அதிகரிச்சது. இந்த சீட்டு தான் உங்களுக்கு பழசைக்கும் இதுக்கு இடையில் ஒரு வித்தியாசம். அதனால் இது வந்து ஒரு புதிய வெற்றி இல்லை. இந்த கருத்தை தான் நான் திருப்பி சொல்லிக்கிட்டு வரேன். இதெல்லாம் புள்ளி விவரங்கள். இட் இஸ் தேர் ஃபார் யூ டு சி. யார் வேணாலும் இந்த புள்ளி விவரத்தை பார்க்கலாம். அதனால பாஜக தனக்குள்ள பலத்தையே நம்பாமல் இருப்பது தான் பாஜகவோடு முதல் பிரச்சனையாக நான் பார்க்குறேன். அடுத்தது நம்ம எதை கவனிக்கணும் அப்படின்னு சொன்னால், அண்ணாமலை வந்து ஒரு இம்பட்டஸ் பார்ட்டிக்கு கொடுத்தாருங்கக்கூடியதில் எந்த சந்தேகமும் இல்லை. நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த பிஜேபி வந்து 2014 எப்படி இவ்வளவு பெரிய ஒரு வாக்கை எடுத்தது அப்படிங்கக்கூடியது இந்த இன்றைக்கி புதுசாக வந்தவங்க மோடி ஆட்சிக்கு வந்தப்புறம் பிஜேபிக்கு வந்தவங்களுக்கு வந்து உண்மை தெரிவதற்கான வாய்ப்பு இல்லை. அப்போ பிஜேபிக்கு நாடு முழுக்க வந்து பின்னடைவு இருந்த காலம். அப்போ பிஜேபி தலைவராக இருந்தால் நிதின் கட்கரி இருந்தார், அவர் வெளில போனார். அப்புறம் ராஜ்நாத் வந்தார், அந்த நேரத்தில் அப்புறம் வெங்கையா நாயுடு வந்து இடையில மாறினார். இந்த மாதிரி இப்போ ஒரு இது அத்வானிக்கு மேலே பல புகார்கள் சொல்லப்பட்டது. அந்த நேரத்தில் அவர் ரிசைன் பண்ணிட்டு வெளில போகிறார். ஒரு லீடர்ஷிப் இல்லாத பார்ட்டியாக பிஜேபி இருந்த காலத்தில் தாமரை சங்கமம் என்ற பேரில் மதுரையில் ஒரு மாபெரும் மாநாடு பிஜேபி நடத்தியது. அப்போ பிஜேபிக்கு அப்போ மோடி அனௌன்ஸ் செய்யப்படவில்லை. பிஜேபிக்குள்ளே பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டை மோடி அனௌன்ஸ் பண்ணல. அப்போ ஜெயலலிதா, கருணாநிதினு 2 பெரிய லீடர்ஸ் தமிழ்நாட்டில் இருக்காங்க. அந்த நேரத்தில் பிஜேபி ஒரு மாநாடு நடத்தியது. அந்த மாநாடு அந்த காலத்தில் கழகங்கள் நடத்தின மாநாட்டுக்கு வந்த கூட்டத்துக்கு நிகராக, இல்லைன்னா அதுக்கு ஒருபடி மேலான கூட்டங்கள் அன்று வந்தது. அன்றைக்கி ஆட்சி கிடையாது பிஜேபியில். அன்றைக்கி பிஜேபிகிட்ட பெரிய அளவில் பணம் கிடையாது. அதை அன்று பிஜேபியினர் செய்து காட்டினார்கள். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கடல் தாமரை மாநாடுன்னு மீனவர்கள் கவர் பண்ணி ஒன்று, அப்புறம் இளந்தாமரை மாநாடுன்னு ஒன்று திருச்சியில் நடத்தினாங்க. அதுதான் மோடியோட ஆல் இண்டியா இமேஜுக்குள்ள ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு காரணமாக இருந்தது. மாபெரும் கூட்டம் திருச்சியில். அதுக்கப்புறம் பெண்கள் எல்லாம் வச்சு சுஷ்மா ஸ்வராஜையோ யாரையோ வச்சு அது வச்சு ஒரு மாநாடு நடத்தினாங்க. இதே மாதிரி ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு மாநில மாநாடு, ஒவ்வொரு ரீஜியன் ஆஃப் தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி நடத்தியது. எல்லாத்திலையும் பெரும் கூட்டத்தை அவர்கள் அன்று கொண்டு வந்தார்கள். அதுக்கு முன்னாடி ஆகஸ்ட் போராட்டம்னு ஒன்று நடத்தினாங்க. சாதாரண, அதாவது பிஜேபிக்குன்னா 50 பேர் வருவான் அப்படிங்கக்கூடிய சென்டரில் கூட 1000க்கும் மேற்பட்ட ஆட்கள் கலந்து கொள்ளக்கூடிய மாதிரியான ஆர்ப்பாட்டங்களை தமிழ்நாடு முழுக்க நடத்தினார்கள். இந்த விசிபிலிட்டியை பிஜேபி கொண்டு வந்த காரணத்தினால தான் தேமுதிகவும் மதிமுகவும் பாமகவும் பிஜேபியுடன் கூட்டணிக்கு வந்தார்கள். இல்லைன்னா யாரும் பிஜேபிக்கு கூட்டணிக்கு வந்திருக்க மாட்டாங்க. 2014 தனிப்பெரும் கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வரும்னு எந்த கருத்து கணிப்புலையும் யாரும் சொல்லலை. அதனால் இந்த கூட்டணி கட்சியெல்லாம் இதை நம்பி வருவாங்கங்கிறது இல்லை.
அவங்க எதிர்பார்த்த சீட்டை திமுக கொடுக்கலைங்கிறது ஒன்று. ரெண்டாவது, பாஜகவின் இந்த அடிமட்ட வளர்ச்சியையும் பார்த்தார்கள். இது நமக்கு ஒரு வாய்ப்பு, திராவிடியன் பார்ட்டிஸுக்கு விரோதமாக நமக்கு எதிர்த்து ஒரு 3வது கூட்டணின்னு கொண்டு வந்தால் தான் நமக்கும் வருங்காலத்தில் நமக்குள்ள சந்ததிகள், ஏன்னா அந்த கட்சியிலெல்லாம் கட்சி தலைவர்கள் அவர்கள் சந்ததிகளையும் சேர்த்துல பார்ப்பாங்க, நமக்கும் ஒரு அரசியலுக்கு வாய்ப்பு இருக்குது என்பதனால தான் அந்த கூட்டணி அமைந்தது. அந்த கூட்டணி அமைஞ்சது பிஜேபி ஸ்ட்ரென்த்தில். அந்த பிஜேபி ஸ்ட்ரென்த்தில் ஏன் அமைஞ்சதுங்கிறது நான் இதுக்கு முன்னாடி சொன்ன புள்ளி விவரத்திலிருந்து நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஸோ அதனால் பிஜேபிக்கு இது ஸ்ட்ரென்த்து. ஆனால் துரதிர்ஷ்டம் என்ன, 2014 மோடி அவர்கள் ஆட்சி வந்ததுக்கப்புறம் இந்த கழுதை தெரிஞ்சு கட்டெரும்பான மாதிரி அதுக்கு பின்னாடி வந்தவர்கள் செயல்பாடுகள், அவர்களுக்குள்ள நடவடிக்கைகள் அந்த வளர்ச்சியிலிருந்து அப்படியே வீழ்ச்சிக்கு பிஜேபியை தள்ளியது. அந்த வீழ்ச்சியிலிருந்து பிஜேபியை மீட்டு ஓரளவுக்கு கொண்டு வந்தவர் திரு அண்ணாமலை. அந்த கருத்தில் எனக்கு மாற்று இது கிடையாது. ஆனால் நான் திருப்பியும் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, அது அமைப்பு ரீதியாக உணர்வுபூர்வமாக இருந்த கட்சி இன்றைக்கி அந்த உணர்வும் அமைப்பும் போய் ஒரு தலைவரை மட்டுமே பின்பற்றக்கூடிய மாதிரி மாறினதுனால இப்போ என்ன ஆகிப்போச்சுன்னா, கீழே அடிமட்ட அளவில் பூத்து பஞ்சாயத்து அளவில் உள்ள வேலை, லோக்கல் இஷ்யூஸில் எடுத்து வேலை செய்கிறது, இந்த மாதிரியான செட்டப்புக்கு அந்த கட்சியில் இன்று போய்கொண்டிருக்கிறது. அன்னைக்கு கட்சிக்கு ஃபேஸ் இல்லை, ஆனால் அன்றைக்கி கட்சியில் ஒர்க்கர்ஸ் இருந்தாங்க. இன்றைக்கி கட்சிக்கு ஒரு ஃபேஸ் இருக்குது, இன்றைக்கி கட்சியோட பேஸ் இல்லை. இந்த பேஸ் அண்ணாமலை அவர்களால் சரியாக மெயின்டைன் செய்யப்பட்டிருந்தால், இல்லைன்னா மறுபடியும் ரீக்ரியேட் செய்யப்பட்டிருந்தால், இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமியுடன் கூட்டணி போகக்கூடிய ஒரு அவல நிலை இன்றைக்கி பாஜகவுக்கு வந்திருக்காது. ஒன்று எதிர்கட்சியாக இருந்திருக்கும், இல்லைன்னா ஆளுங்கட்சியாக இருந்திருக்கும். ஒன்று அண்ணாமலை எதிர்கட்சி தலைவராக அமர்ந்திருப்பார், இல்லைன்னா அவர் சிஎம்மாக அமர்ந்திருப்பார். இந்த ஒரு விஷயத்தை தான் நான் தொடர்ந்து சுட்டி காட்டி வருகிறேன். அதனால் பிஜேபியில் இருக்கிறவங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அவ்வளவு ஒரு மாற்றத்தை, அதுவும் ஜெயலலிதா கருணாநிதி இருக்கும்போதே அந்த 2 கட்சியும் புரட்டி போடக்கூடிய அளவு ஒரு வலுவான ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தி அப்படி வேலை செய்த நம்மோட அந்த கட்டமைப்பை இன்றைக்கி அண்ணாமலைங்கிற ஃபேஸோடு நம்ம சேர்த்தோம்னா இன்றைக்கி எங்கே இந்த கட்சி போயிருக்கும்? இதை புரிந்து கொள்ளாமல் இங்கேயும் இந்த பர்சனாலிட்டி பாலிட்டிக்ஸ் பேசக்கூடியது எனக்கு தெரிஞ்சு அது பிஜேபிக்கு நல்லதில்லைன்னு நான் நினைக்கிறேன்.